சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜவஹர். இன்னைக்கு நம்ம டெய்லி சினிமா அப்டேட்ஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்டே இந்த ஆவேசம் படம், அதாவது ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியாகி ஃபகத் ஃபாசில் வேறு டானாலாம் அதில் வந்து இருந்தார். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நீ நிறைய ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுது. ஸோ அப்படி ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய நடிப்பில் ஜித்து மாதவனுடைய இயக்கத்தில் ஷியாம் வந்து இசையமைச்சிருப்பாப்புல. ஸோ இந்த படம் வந்து ஒரு டோட்டலாக ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு அந்த லுக்கை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஒரு ஆன்லைன் ஒரு சின்ன நாட்டை எடுத்து எப்பயுமே மலையாள சினிமா அதை ஒரு முழு லென்த் கதையாக பண்ணுறதுல அவங்க அதை வந்து கண்டினியூஸாக பண்றவங்க. ஸோ அப்படி ஒரு உருவான படம் தான் கிட்டத்தட்ட தமிழில் ரிலீஸ் ஆன ஜிவி பிரகாஷோட ரெபல் படம் எந்த அளவுக்கு ஒரு கதை கொண்டிருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு படம். கிட்டத்தட்ட நானும் ரவுடிதானில் கொஞ்சம் எடுத்து ரெபல்லேருந்து கொஞ்சம் எடுத்து உருவான ஒரு மிக்சடு படம் தான் வந்து ஆவேசம். இந்த ஆவேசம் படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருக்குது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் இருக்குது, கொஞ்சம் இடத்துல வந்து இதாக இருக்குது. பட் ஆனால் ஒரு இந்த சின்ன கதைக்கு உயிரோட்டம் கொடுத்தது ஃபகத் ஃபாசில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். மாமன்னனில் அவர் ஒரு வில்லன்றதை மறந்து அவரை வந்து செலிப்ரேட் பண்ண வச்சவர் தான் வந்து ஃபகத் ஃபாசில். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்ற அவர் நடிப்பை பற்றிலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு டாப் நான்ச்சாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தாண்டி அந்த படத்தில் வந்து 2-3 யங்ஸ்டர்ஸாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வரக்கூடிய பசங்களோட நடிப்புக்கும் பெரிய அப்ளாஸ் வந்து தேட்டரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலையாள ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை கரெக்டாக செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த படமும் ஒரு 100 கோடி கிளப்பில் இணையும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அப்படின்ற மாதிரி ஒரு 3.5 ரேட்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க படத்துக்கு அவுட் ஆஃப் 5. இந்த படம் வந்து ஒரு மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையும் கூடிய சீக்கிரம் டப் செஞ்சு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ துல்கர் சல்மானோட அடுத்த படம் அந்த அப்டேட் தான் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். லக்கி பாஸ்கர் அப்படின்ற மீனாட்சி சௌத்ரி அவங்க கூட வந்து இணைந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வருது, அதை வந்து அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான், ஒரு பணத்தினால எவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்ற ஒரு கதை. இதுக்கு முன்னாடி வந்து துல்கர் சல்மான் அவர்கள் வந்து என்னதான் ஒரு மலையாளம் ஆர்டிஸ்ட் அப்படின்னா கூட அவர் வந்து ஹிந்தி, தெலுங்கு அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணக்கூடிய அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்டார் பேன் இண்டியன் ஹீரோவாக தான் வந்துட்டு துல்கர் சல்மான் அவர்களை பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு அவர் எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணுறதாகட்டும், எல்லா ஆடியன்ஸுக்கிட்டையும் அவருடைய ஃபேன் பேஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுறது தான் இதுக்கு காரணம். ஸோ மீனாட்சி சௌத்ரி அவர்கள் கூட இணைஞ்சு பண்ணுற இந்த படம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கர கிரேஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இது இயக்குற டேரக்டர் வெங்கி அட்லூரி அவர் தான் வந்து இயக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து வாத்தி படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர். இவர் வந்து யதார்த்த சினிமாக்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் வந்துட்டு இந்த கதையில் வந்து துல்கர் சல்மானை வந்து நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, சித்தாரா என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் வந்து கொஞ்சம் நேற்று வந்திருக்கு. இந்த படத்தோட டீசர் வந்து நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் ஓகேப்பா அவ்வளோதான் துல்கர் சல்மானை பார்த்தாச்சு, இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக இருக்க போது. ஸோ காசு பிரச்சனைலாம் வந்தால் கூட அவங்களோட லவ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான லுக்கெலாம் வந்து போஸ்டர்லையும் சரி டீசர்லையும் சரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஜூலைக்கு மேலே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் சீதாராமம் அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் வெங்கி அட்லரி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு யதார்த்த சினிமாவாக இருக்கும், உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பர்சனல் லைஃபோட, அந்த மாதிரி ஒரு கதை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ 5 முறை காதலில் தோத்துட்டேன் அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்கள் சொன்ன அந்த விஷயம் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர்த்தால வந்து வைரல் செய்யப்பட்டு இருக்கு. 5 முறை விஜய் ஆண்டனிக்கே லவ் ஃபெயிலியரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமியோ படம் அந்த ப்ரெஸ் மீட் அந்த ப்ரொமோஷனில் வந்துட்டு விஜய் ஆண்டனி அவர்கள் வந்துட்டு இது வந்து ஒரு காதல் சார்ந்த கதை, ஒரு பையன் தன்னோட மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்றத ஒரு கதையாக நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், நீ கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் ஒருத்தவங்க வந்துட்டு, சார் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாரையா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்லாம் ஆயிருக்கான்னு கேட்க, நான் நிறைய பேர்த்த வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ட்ரை பண்ணியிருக்கேன், சொல்லப்போனால் எனக்கே வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் வந்து லவ் பிரேக்கப் வந்து ஆயிருக்கு, ஆனால் கூட நான் அதை கண்டுக்கிட்டதில்ல, அடுத்து என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து லவ் ஃபெயிலியர் அப்படின்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மறுபடியும் தலைவன் மோட்டிவேஷனல் ஊசி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இதை கேட்டு பரவாயில்ல விஜய் ஆண்டனிக்கு 5 லவ் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா நம்மளுக்கும் ஆகலாம், தப்பு இல்லை, ஒரு 10-15 ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவரோட மோட்டிவேஷனல் ஊசியை ஏற்றிக்கிட்டு நிறைய ஊருக்குள்ள சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லவ் ஃபெயிலியர் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு விஜய் ஆண்டனி வந்து சொன்னது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டேக்லைன் அமைஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்து வைரல் செஞ்சுட்டு இருக்காங்க, கமெண்ட்ஸ்லையும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ விஜய் ஆண்டனி வந்து நாளுக்கு நாள் அவரோட ஸ்பீச் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தெரபிஸ்ட் மாதிரி ஆகிட்டார் மனுஷன். மியூசிக் டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர், டேரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு தெரபிஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த கஷ்டம் அப்படின்னாலும் விஜய் ஆண்டனி அவரோட இன்டர்வியூ போட்டு பார்க்க வேண்டிய நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனிவேஸ் தெரப்பிஸ்ட்டும் சேர்ந்துக்கிறோம் இனிமேல் இந்த லிஸ்ட்டில். அடுத்ததாக விக்ரம் அவர்கள் ஒரு எக்ஸ் தளத்தில் அவரே வந்து ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இத்தனை நாளாக என்னோட லவ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க, எனக்கு என் மேலே தூங்கின காதலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சில தினங்களில் என்கிட்ட ஒரு அப்டேட் வரப்போகுது, டோன்ட் ஃபர்கெட், ஓப்போட மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்விட்டர் முடிச்சிருக்காரு. இதை பார்த்த எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தா அந்த ஜெமினி படத்தில் கொடுக்குற ஸ்டில்லு மாதிரி இருக்கே, அப்போ கண்டிப்பாக வந்து ஒருவேளை ஜெமினி பார்ட் 2 இந்த படம் வந்து அந்த வேலைகள் ஆரம்பிக்க போதோ, ஸோ அதனால் அதுக்கான வேலைகள் நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஒரு சைடு பேசுகிறாங்க. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இப்போ தான் நிறைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்களே, நல்ல நல்ல படங்கள்லாம் ரீரிலீஸ் வருது, விக்ரமோட படம் ரீரிலீஸுக்கு எதுவுமே வரல. ஸோ அதனால் ஜெமினி படம் மேபி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதனால தான் வந்து மனுஷன் ட்விட் போட்டிருக்காப்புல அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சொல்கிறாங்க. பட் எனிவேஸ் ஜெமினி படம் வந்து ஒரு ஐகானிக் மூவி. நம்ம விக்ரம் சாரோட அந்த பட வரிசைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி படத்தை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஐகானிக்காக எடுத்து வைக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் கலாபவன் மணி, இந்த பக்கம் விக்ரம் சார், 2 பேருமே வந்து ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கலாபவன் மணி அவர்கள் வந்து வில்லனாக பண்ணியிருந்தாலுமே கூட நிறைய இடத்துல வந்து நம்மளை காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன். ஸோ இந்த படம் வந்து விக்ரம் சாரோட வரிசையில் அவருக்கு ஒரு ஐகானிக்காக அமைஞ்ச படம். ஸோ அதனால் ஜெமினி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக வந்து விக்ரம் சார் வந்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, இன்னும் சில தினங்களில் அந்த அப்டேட் வரும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஓப்போட நாங்கள் மறக்க மாட்டோம், பட் அந்த அப்டேட்டை கொடுக்க நீங்கள் மறந்துடாதீங்க சார். ஸோ ஓகே, இன்றைக்கி டெய்லி சினிமாவில் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டாட்டா பேசி சொல்லிக்கிறது நான் உங்கள் ஜோகர். டாட்டா, பை பை.